பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மருமகள் வீட்டில் சிறுமியை கொடுமை செய்த விவகாரம் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை வெளியாகி உள்ளது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சோலமன் விவரிக்க கேட்போம். சோலமன், வணக்கம். முதல் தகவல் அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன? பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் வீட்டில் வேலை செய்த 18 வயது இளம்பெண்ணை சித்திரவதைப்படுத்திய விவகாரம் தொடர்பான முதல் தகவல் அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. குறிப்பாக பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் வீட்டில் வேலை செய்த 18 வயது சிறுமியை சித்திரவதை செய்ததாக அந்த இளம்பெண் அளித்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திருவான்மியூர் போலீசார் SC/ST தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம், கொலை மிரட்டல் மற்றும் ஆபாசமாக பேசுதல், தாக்குதல் உள்ளிட்ட 6 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து தற்போது தலைமறைவாகி உள்ள திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகளை திருவான்மியூர் போலீசார் தீவிரமாக தேடி வரும் சூழல்ல தற்போது அந்த பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையானது வெளியாகி உள்ளது. திருவான்மியூர் போலீசார் இந்த வழக்கை பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார். இதனுடைய முதல் தகவல் அறிக்கையானது தற்போது வெளியாகி உள்ளது. அந்த முதல் தகவல் அறிக்கையில் இளம்பெண் தனது கதறல்களை தெரிவித்துள்ளார். அதனை திருவான்மியூர் போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்துள்ளார். அதாவது +2 படிப்பதற்கு பணம் இல்லாததால் இந்த +2 மாணவியானது இந்த திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் வீட்டில் வேலை செய்ததாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர்கள் குடும்பத்துடன் மும்பை சென்ற போது சரியாக சமையல் சமைக்க தாமதமானாலும் சரியாக சமையல் சமைக்கவில்லை என்றாலும் அடித்து துவைத்ததாகவும் இப்ப இளம்பெண் தனது கதறல்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக பச்சை மிளகாய் சாப்பிட சொல்லி பலத்த காயத்தை ஏற்படுத்தியதாகவும், இது மட்டுமின்றி ரத்தம் சொட்ட அந்த மகன் மற்றும் மருமகளானது இந்த இளம்பெண்ணை தாக்கியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் துணி சரியாக துவைக்கவில்லை என்றாலும் அவர்கள் தாக்குவதாகவும் அந்த இளம்பெண் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டது. 3 வருடம் இங்கதான் வேலை பார்க்க வேண்டும், நீர் எங்கேயுமே வெளியே செல்லக்கூடாது என அந்த சிறுமியை தாக்கியதாகவும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டது. அது மட்டுமின்றி மகன் மற்றும் மருமகன் இணைந்து அந்த இளம்பெண்ணின் சாதி பெயரை சொல்லி அடித்ததாகவும், பொங்கல் விடுமுறைக்கு கூட அம்மாவிடம் சென்று பார்க்க விடாமல் தாக்கியதாகவும் அந்த முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக இந்த விவகாரம் தொடர்பாக உளுந்தூர் அரசு மருத்துவமனை சிகிச்சைக்காக சென்ற போதுதான் அந்த மருத்துவமனை அளித்த தகவலின் பேரில் தான் திருவான்மியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இந்த சிறுமியை சூடு வைத்தும், அது மட்டுமின்றி பச்சை மிளகாய் சாப்பிட சொல்லி பல்வேறு வகைகளில் அந்த இளம்பெண்ணை மகன் மற்றும் மருமகள் கொடுமைப்படுத்தி இருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே போலீசார் தற்போது தனிப்படை அமைத்து இருவரையும் தீவிரமாக தேடி வரும் நிலையில இவர்கள் கூடிய விரைவில் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சோல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.